கடந்த வாரம் வியட்நாமில் நடந்த படகு விபத்தில் உயிர் தப்பியவர்களின் வாக்குமூலங்கள் விபத்திற்கு மிக தெளிவான 2 காரணங்களை சுட்டிக்காட்டுகின்றன. வானிலை மோசமடைந்து விசைப்படகு ஒரு இடத்தில் வேகமாக திரும்பிய போது இடது பக்கமாக சாய்ந்தது. இதனால் வலது பக்கத்தில் அமர்ந்திருந்த இந்திய சுற்றுலா பயணிகள் அனைவரும் இடது பக்கமாக விழுந்தனர். பயணிகளின் ஒட்டுமொத்த எடையும் ஒரே சமயத்தில் ஒரு பக்கத்திற்கு மாறியதால் படகு நிலை தடுமாறி தலைகீழாக கவிழ்ந்தது. படகு கவிழ்ந்ததும் அதன் கேப்டனும் வழிகாட்டியும் முன்பக்க கதவு வழியாக தப்பித்தனர். வெளியேற வழி கிடைத்த மற்றவர்களும் வெளியே குதித்தனர். ஆனால் வெளியேற முடியாதவர்கள் கவிழ்ந்த படகுக்குள் மாட்டிக்கொண்டு தண்ணீரை உள்ளிழுக்க நேர்ந்தது. மீட்பு குழுவினர் அவர்களை கரைக்கு கொண்டு வந்து முதலுதவியும் செயற்கை சுவாசமும் அளித்த பிறகு மருத்துவமனைக்கு மாற்றினர். ஆனால் முக்கியமான நேரம் இதிலேயே வீணானதால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்தது. இதில் சுமார் 15 இந்தியர்கள் உயிரிழந்ததாகவும் 17 பேர் உயிர் தப்பியதாகவும் கூறப்படுகிறது. வியட்நாமை சேர்ந்த 4 ஊழியர்களும் உயிர் தப்பினர். ஒரு மொபைல் நிறுவனம் தங்கள் விற்பனையாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் 100க்கும் மேற்பட்டோரை வியட்நாமுக்கு சுற்றுப்பயணமாக அழைத்துச் சென்றது. ஃபூக் ஓக் தீவில் விபத்திற்குள்ளான இந்த விசைப்படகில் சென்றவர்கள் இப்படி பயணம் மேற்கொண்ட இந்தியர்களில் ஒரு பகுதியினர்தான். தொழிற்துறை தரவுகளின்படி ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 3 கோடி இந்தியர்கள் வெளிநாடுகளுக்கு செல்கின்றனர். இவர்களில் கணிசமான பகுதியினர் பெருநகரங்கள் அல்லாத பிற நகரங்களைச் சேர்ந்தவர்கள். ஃபூக் ஓக்கில் உயிர் தப்பியவர்களில் பலரும் இத்தகைய நகரங்களைச் சேர்ந்தவர்களே. சிங்கப்பூர் மற்றும் மலேசியா போன்ற பாரம்பரிய சுற்றுலா தலங்களுடன் தாய்லாந்து, வியட்நாம் ஆகியவையும் இணைந்து தென்கிழக்கு ஆசியா தற்போது விருப்பமான சுற்றுலா தலமாக உருவெடுத்துள்ளது. இந்த புதிய சுற்றுலா தலங்களில் பல மிக வேகமாக வளர்ந்து வருகின்றன. ஆனால் இந்தியாவைப் போலவே இங்கும் மக்களின் உயிர்காக்கும் நடைமுறைகள் இன்னும் முழுமையாக வலுப்படுத்தப்படவில்லை. உதாரணமாக இந்தியாவைப் போலவே இங்கும் உல்லாச படகு இயக்குபவர்கள் போதுமான அளவு லைஃப் ஜாக்கெட்ஸ் எனப்படும் மிதவை ஆடைகளை வைத்திருக்கலாம் அல்லது அவற்றை விநியோகிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு பயணியும் அவற்றை அணிந்திருப்பதை அவர்கள் கட்டாயப்படுத்துவதில்லை. மனிதர்கள் கடலில் விழ நேரிட்டாலும் அவர்களின் தலை தண்ணீருக்கு மேல் இருக்குமாறு இந்த மிதவை ஆடைகள் அவர்களை மிதக்க வைக்கின்றன. ஃபூக் ஓக்கில் பயணிகளுக்கு மிதவை ஆடைகள் வழங்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் அவர்கள் அனைவரும் படகு புறப்படுவதற்கு முன்பு அதனை அணிந்திருந்தார்களா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. மற்றொரு அடிப்படை பாதுகாப்பு அம்சம் என்னவென்றால், மோசமான வானிலை அல்லது கூர்மையான திருப்பங்களின் போது பயணிகள் தங்களது இடங்களை விட்டு நகரக்கூடாது என்பதற்காக அவர்கள் தங்களின் இருக்கைகளில் உள்ள பெல்ட்களை அணிந்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும். பயணிகளின் எடையில் ஏற்படும் சிறிய மாற்றங்கள் கூட ஒரு விசைப்படகின் ஸ்திரத்தன்மையை கணிசமாக பாதிக்கலாம். இந்த விதிமுறை ஃபூக் ஓக்கில் மீறப்பட்டுள்ளது. வியட்நாமில் சுற்றுலா பயணிகளின் வருகை கணிசமாக அதிகரித்துள்ளது. அதில் பெரும் பகுதியினர் இந்தியர்கள். ஃபூக் ஓக் தீவு கூட்டத்தின் சிறிய தீவுகளுக்கும் முதன்மை தீவுக்கும் இடையிலான விசைப்படகு சவாரி இந்திய சுற்றுலா பயணிகளிடையே மிகவும் பிரபலமானது. வியட்நாம் அரசு இத்தகைய படகுகளின் பாதுகாப்பு தரங்களை மறு ஆய்வு செய்து தேவையான இடங்களில் அவற்றை மேம்படுத்துவதாக உறுதியளித்துள்ளது. இருப்பினும் இந்தியர்கள் தீ மற்றும் நீர் பாதுகாப்பு தொடர்பான பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்த தங்களது விழிப்புணர்வை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும்.